ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் HTML லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். லிஸ்ட் அப்படின்றது ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ஒரு ஓர்டரில் பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு முறை தான் லிஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இங்கே நாங்கள் HTML 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதில் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போது ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா இங்கே எலமெண்ட் ஒரு சர்டைன் ஆர்டரில் அப்பியர் ஆகும். அதோட பொதுவாக எங்களோட இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அவுட்புட் ஒரு சீக்வன்சியல் நம்பரிங் ஆர்டரில் வரும். இங்கே இந்த சீக்வன்சியல் முக்கியம் இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில். இப்போ நாங்கள் பேசிக்கலாக இப்படியான ஒரு கோடு எழுத போக்கல இதுக்கு அவுட்புட் 1 2 3 வரும். அதோட எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இது அல்ஃபபெட் ஆர்டர்லையோ, கேபிட்டல் லெட்டர்ஸ்லையோ, சிம்பிள் லெட்டர்ஸ்லையோ, ரோமன் நம்பர்லையோ எதை மாதிரியோ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் கோடிங் ஆர்டர்ட் லிஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் டெக்குகளுக்கு லிஸ்ட் ஐட்டமாக இருக்கும். இதில் அவுட்புட் இதை மாதிரியே வரும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். அடுத்தது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் இதுவும் சேம் ஆர்டர்ட் லிஸ்ட் மாதிரி தான். ஆனால் இங்கே எந்த ஆர்டரும் தேவையில்லை. இங்கே யூஸ்வலாக இந்த புல்லட்ஸ் அப்படி கிராஃபிக்ஸை யூஸ் பண்ணி தான் எங்களோட லிஸ்ட் ஐட்டம் நாங்கள் விசிபிள் பண்ணுவோம். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கான கோடிங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா யூஎல் ஓப்பன் க்ளோஸ் டெக்குள்ளுக்கு சேம் இங்கே மாதிரி தான் லிஸ்ட் ஐட்டம் வரும். அப்போ அதுக்கான அவுட்புட் புல்லட் ஃபார்மில் வரும். இதே நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஃபில் பண்ண ரவுண்ட் சர்க்கிளாவோ அல்லது இதை இந்த HTML டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் அப்படின்ற ஒரு இதில் டிசைன் பண்ணலாம். அது ஃபில் பண்ணாத வெறும் ரவுண்ட் அப்படியா இருக்கும். அடுத்தது ஸ்கொயரை வச்சு நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதையும் டிசைன் பண்ணிடுவோம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இது அது ரெண்டையும் விட ஏற்கனவே பார்த்தேன் நான் அது 2 லிஸ்ட்டு ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை விட கொஞ்சம் டிஃபரெண்ட். அதில் லிஸ்ட் ஐட்டம் மட்டும் நாங்கள் பிரிண்ட் பண்ணோம். இங்கே ஒரு டேர்முக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரியான லிஸ்ட்டாக இது இருக்கும். இங்கே இந்த டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் டெக்குகளுக்கு இந்த லிஸ்ட் வரும். இங்கே டிஸ்கிரிப்ஷன் டேர்ம் நாங்கள் எதை டிஸ்கிரைப் பண்ண போகிறோமோ அந்த டேர்ம் அண்ட் தென் டிடி அப்படின்றது நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற டேட்டா. நாங்கள் இந்த டேர்மை எப்படி டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த டிடிக்குள்ளுக்கு நாங்கள் கொடுப்போம். இதில் அவுட்புட் என்ன மாதிரி வரும்னா இந்த டிடி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகும். அதுக்குள்ள அடுத்த டிடி எப்படி ஒரு டெப் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் லைனில் அப்பியர் ஆகும். இது இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த கோட் வரும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலில் செஞ்சு பார்ப்போம். நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த 3 டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டுக்கு HTML லிஸ்ட்டுக்கான கோடிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம் ஆர்டர்ட் லிஸ்ட். அதுக்கான கோடிங் நான் சொன்னேன் ஓஎல் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் டெக்குகளுக்கு லிஸ்ட் ஐட்டம் வரும் அப்படின்னு சொன்னேன். லிஸ்ட்டில் இதுக்கான அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்பரிங் ஆர்டரில் வருது நான் சொன்ன மாதிரி. அடுத்து நான் சொன்னேன் இதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்பரிங்கை மாற்றிடலேன். நான் இப்போ நம்பரை டைப் அப்படின்ற அட்ரிபியூட் கொடுத்து டைப் ஈக்குவல் ஏ கொடுக்குறேன். அல்ஃபபெட் ஆர்டரில் இது வரும். ஏபிசிடி சிம்பிள் ஏபிசிடியில் வருது. அடுத்து கேபிட்டல் ஏரில் கொடுத்து பார்க்குறேன்.
கேபிட்டல் ஏபிசிடியில் வருது. இதே இப்போ எனக்கு வந்து ஏபிசிடியிலேருந்து வரணும், ஏபிசி அப்படின்ற அல்ஃபபெட் ஆர்டரில் வரணும். ஆனால் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் கொடுத்து 5 கொடுக்குறேன். அட்ரிபியூட் வந்து நாங்கள் வந்து ஈக்குவலுக்கு பக்கத்தில் ஃபைவ் கொடுக்குறேன். அண்ட் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் இஎஃப்ஜி அப்படின்னு வருது. நாங்கள் வந்து டைப் ஐ கொடுத்தா ரோமன் நம்பர்ஸில் வரும். எங்களோட அவுட்புட் ரோமன் நம்பர்ஸில் வருது. அடுத்தது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட். யூஎல் ஓப்பன் க்ளோஸ் டெக்குள்ளுக்க எங்களோட லிஸ்ட் ஐட்டம் வந்து வரும். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் அவுட்புட் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணால் புல்லட் ஃபார்மில் வந்துருக்கு. இது வந்து ஒட்டோவாக புல்லட் ஃபார்மில் வரும். இது வந்து இந்த புல்லட்டை வந்து ஃபில் பண்ண புல்லட்டை வந்து HTML டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் இதுக்கு டைப்பை மாற்றி பார்ப்போம். டைப் சர்க்கிள் கொடுத்து பார்க்குறேன். டைப் ஈக்குவல் இன்வெர்டட் கமாக்குள்ளுக்க சர்க்கிள் சர்வ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சர்க்கிள். இதே வந்து ஸ்கொயர் கொடுத்தா ஸ்கொயர் ஃபில் பண்ணது வந்து வரும். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து டிஎல் ஓப்பன் க்ளோஸ் டேபிளுக்கு வரும். டிஎல் அதுக்குள்ள வந்து டிஸ்கிரைபிங் டேர்ம் டிடியில் வந்து நான் விட்டுறேன் HTML. அப்புறம் டிடியில் வைக்கிறேன்.
இதுக்கான அவுட்புட் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கான அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் சொன்னேன் டிடி வந்து டிஸ்கிரைப் டேர்மாக இருக்குங்க. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் இந்த டேர்முக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டெப் இன்டென்டேஷனோட வந்து எங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ நான் இந்த HTML லிஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை மாதிரி ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோ வரணும் அப்படின்னு இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.